ராஜா ராம் மோகன் ராய் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதிகளில் ஒருவராவார். பெரும் அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். ராஜா ராம்மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு போன்ற கருத்துக்களை எதிர்த்தார். சமூகத்தில் நிலவி வரும் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார திருமணம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகள் குறித்து அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். 1829ஆம் ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள்.